லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. என் காதலின் உயிர்நீயே பகுதி 26. உங்களுக்கு இணையாக நானும் சம்பாதிப்பேன், உங்களுக்கு நிகராக என்று சொன்னவளை பார்த்தான். நந்தினியின் முகத்தை பார்த்தவன் அவள் இதழை அவள் எதிர்பாராத நேரம் சிறைப்பிடித்தான். என் காதலின் உயிர்நீயே பகுதி 26. நந்தினியிடம் கோபப்பட்டு ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். நந்தினிக்கு அவனுடைய இந்த விசித்திரமான மாற்றங்களை கண்டு சற்று பயமாகவே இருந்தது. இவரிடம் நான் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு விட்டேனோ? இனி அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நந்தினிக்கும் அவளுடைய மாற்றங்கள் புரிய தொடங்கியது. யாரிடமும் அதிகம் பேச மாட்டாள், வீட்டு வேலையை மட்டும் செய்வாள். யாரையும் அதட்டி பேசியதில்லை. யார் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வாள். ஆனால் இன்று நந்தனையே மிரட்டுகிறாள். வந்தனாவை அடித்து விட்டாள். தன் மாமியாரை எதிர்த்து பேசுகிறாள். இதையெல்லாம் யோசித்தவள், நான் எப்போதிலிருந்து இப்படி மாறிவிட்டேன்? இவ்வளவு தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். சரி, இனி எதுவாக இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்து விடலாம். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தவளுக்கு நந்தனின் நினைவு வந்தது. எதுக்கு இவ்வளவு கோபம் வருது? நான் அவரை எனக்கு பிடிக்கும் தானே சொன்னேன், அது கூடவா அவருக்கு புரியல என்று நினைத்தவளுக்கு தெரியவில்லை. அவளே தாழ்த்தி பேசிக் கொள்வது பிடிக்காமல் தான் நந்தன் அவள் மீது கோபப்பட்டான் என்று. இவள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்க நந்தனோ நந்தினி மீது உள்ள கோபத்தில் வண்டியை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான். அரை மணி நேரம் செல்ல வேண்டிய ஆபீஸுக்கு 15 நிமிடத்தில் வந்து சேர்ந்தான். நந்தன் உள்ளே வருவதை பார்த்த அங்குள்ள பணியாட்கள் மரியாதை நிமித்தமாக அவனுக்கு வணக்கம் வைத்தனர். ஆனால் அவனோ யாருடைய வணக்கத்தையும் பொருட்படுத்தாமல் புயலென அவன் அறைக்குள் நுழைந்திருந்தான். நந்தன் இவ்வளவு வேகமாக செல்வதை பார்த்த வசந்த், என்னாச்சு இவருக்கு? போன் பண்ணா திட்டுறாரு, ஆபீஸ்க்கு லேட்டா வந்திருக்காரு, கோவமா வேற இருக்காரு. ஐயோ, இன்னைக்கு அடமழை அடிக்க போகிறது. அதுல யாரெல்லாம் மூழ்க போகிறாங்களோ? எப்படியும் முதல் பலியாக நானாதான் இருப்பேன். சரி, எது நடந்தாலும் நான் அதை சமாளிச்சுதான் ஆகணும் என்று நினைத்தவன் தன்னுடைய அறைக்கு சென்று அன்றைய வேலைகளுக்கான கோப்புகளை எடுத்துக்கொண்டு சென்றான். ஐ கமின் சார் என்றான் வசந்த். எஸ் கமின் என்ற நந்தன் குரல் கேட்டது. உள்ளே சென்று நந்தனை பார்த்து சிரித்துக் கொண்டே, குட் மார்னிங் சார், இதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஃபைல்கள் என்று கொடுக்க, சார் இதில் உங்க சைன் வேணும் என்று ஒரு ஃபைலை அவனிடம் கொடுக்க, எந்த ஃபைல் இது என்று அவன் வசந்தை பார்த்து கேட்டான். வசந்துக்கோ வயிற்றுக்குள் புளியை கரைப்பது போல் உணர்வு தோன்றியது. அது நம்ம புதுசா கான்ட்ராக்ட் போட்டிருக்க கம்பெனியுடைய ஃபைல் என்று எடுத்து காண்பித்தான். அந்த ஃபைலில் தவறுகள் நிறைய இருந்தது. இதை யாரு ரெடி பண்ணது? ஐயோ, ஏன் இப்படி கேட்கிறார், என்ன ஆச்சு என்று நந்தனை பார்த்தான். உன்னதான் கேட்கிற வசந்த், இந்த ஃபைல் யார் ரெடி பண்ணது? மிஸ் மாலினி தான் ரெடி பண்ணாங்க. சரி, அவங்க ரெடி பண்ணது செக் பண்ணீங்களா? இல்லை என்றான். வசந்த், உங்களை திட்ல, போய் அந்த மாலினியை வர சொல்லுங்க என்றான். வசந்த் வெளியில் வந்தவன், நமக்கே இப்படியா? அப்ப மாலினியோட நிலைமை? இன்னைக்கு வேற வழி இல்ல, எல்லாருக்கும் பாராட்டு பத்திரம் வாசிக்காமல் இவர் விடமாட்டார் போலையே என்றவன் மாலினியின் கேபினுக்கு சென்றான். மிஸ் மாலினி, உங்களை எம்டி கூப்பிடுகிறார் என்று சொல்ல, மாலினியோ வசந்தை பார்த்து, சார் என்னாச்சு, எதுக்கு சார் என்னை கூப்பிடுகிறார் என்றால், நீங்க ரெடி பண்ணி கொடுத்த ஃபைல்ல நிறைய மிஸ்டேக் இருக்கான் சார், நீங்க அதை செக் பண்ணலையா என்றால். நான் எங்க செக் பண்ண, ஃபைல் கொடுத்ததும் ஏதோ ஞாபகத்துல அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். அதை சார் கிட்ட சைன் வாங்க கொடுக்கும் போதுதான் நான் அதை செக் பண்ணவில்லை என்று ஞாபகம் வந்தது. அதற்குள் சார் அதை செக் பண்ணி பார்த்து விட்டார். அவன் அப்படி கூறியதும் மாலினிக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. ஐயோ சார், என்ன போய் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே என்று நொந்து கொண்டாள். சரி சார், நான் போய் சாரை பார்க்கிறேன் என்று சென்றாள். அவளை பார்த்து திட்ட ஆரம்பித்தான் நந்தன். மாலினியோ இந்த காதில் வாங்கி அந்த பக்க காது வழியாக வெளியே அனுப்பி கொண்டிருந்தாள். லுக் மிஸ் மாலினி, இது போல் இன்னொரு முறை தவறு நடந்தால் அப்புறம் உங்க பிளேஸ்க்கு
நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி வந்துரும் என்றான். அவளோ அனைத்தையும் காதில் வாங்கி வெளியில் விட்டவள் அவன் கடைசியாக சொல்வதை மட்டும் மனதுக்குள்ளும் மைண்டுக்குள்ளும் ஏற்றிக்கொண்டாள். சாரி சார், இனிமேல் இது போல் ஆகாது என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விடை பெற்று தன் இருக்கைக்கு வந்தாள். வந்தவள் வசந்தை வாய்விட்டு வறுத்தெடுத்தாள். அவள் திட்டுவதை அவள் கேபினுக்கு பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் வசந்த். இவ்வளவு அழகான பொண்ணு காலையிலேயே அது வாயால இப்படி திட்டுதே என்ற அவன் மனம் நினைக்க, அவன் மனசாட்சியோ, அட அறிவு கட்டவனே, இவ்வளவு நேரம் உன் பாஸ் உன்னை பாராட்டிக்கிட்டா இருந்தாரு, போடா போடா போய் வேலையை பாரு என்றது. கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு வேலையில் கவனத்தை செலுத்தினான் நந்தன். நந்தனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. காலையில் நந்தன் கோபமாக பேசி சென்றது. காலை உணவை சாப்பிடவில்லை நந்தினி. பூஜை வேலை செய்ய வந்தவர்களுக்கு டீ போட்டு கொடுத்தாள். நந்தினி அவளும் ஒரு கிளாஸ் டீ குடித்தாள். வேலையை செய்ய வந்தவர்கள் தங்கள் வேலையை முடித்துவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பின் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை குளித்துவிட்டு மதிய உணவை சமைக்க தொடங்கினாள். சமைத்து முடித்துவிட்டு வெகு நேரம் நந்தினி காத்திருந்தாள். நந்தன் வராததால் ஹாலில் இருந்த சோஃபாவில் போய் படுத்து விட்டாள். ஏதோ மனது பாரமாக இருந்தது. நந்தனுக்கும் வேலை செய்யும் போது அவ்வப்போது நந்தினியும் நினைவில் வந்துவிட்டு சென்றாள். வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தலையில் கை வைத்து கண்களை மூடினான் நந்தன். நந்தினியுடன் காலையில் நடந்த நிகழ்வுகள் கண்முன்னே படமாக ஓடியது. நந்தினிக்கு பூவை வைத்து விட்டது, நந்தினி அவனை பிடித்திருக்கிறது என்று சொன்னது, இவையெல்லாம். ஆனால் அவள் ஆனாள் என்று சொல்லியது, அதன் பிறகு அவள் பேசியதும், அவள் பேசி முடிப்பதற்குள் அவன் அவளிடம் கோபப்பட்டதும் ஏதோ தவறிழைத்து விட்டதாக அவனையே அவன் மனம் குற்றம் சாட்டியது. அதற்கு மேல் அவன் காலையில் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. மதியம் சாப்பிட வருவேன் என்று சொன்னது. ஐயோ, இவள் காலையில் சாப்பிட்டிருப்பாளா? ஒருவேளை என்ன சாப்பிடாமல் இருப்பாளோ? மதியம் சமைத்ததை கேட்டு எனக்காக காத்திருப்பாளோ என்று நினைவு வந்தது. கண்களை திறந்தான். கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். மணி 3 என்று காட்டியது. ஐயோ என்றவன் தனது கார் சாவியை எடுத்துக்கொண்டு காலையில் வரும்போது எப்படி வந்தானோ அதே வேகத்திற்கு வீட்டிற்கு கிளம்பினான். ஆகாஷ் தன் அண்ணனிடம் பேச வந்தவன் அவன் வேகமாக வெளியில் வருவதை பார்த்தான். அவனும் வேகமாக சென்று நந்தனை தடுத்தான். அண்ணா, முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் என்று சொன்னான். ஆகாஷ், நான் வீட்டுக்கு போறேன், வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்றான். ஆகாஷுக்கு இந்நேரத்துக்கு இவர் எதற்கு வீட்டுக்கு போகிறார் என்று நினைத்தவன் வாய் விட்டு அண்ணனிடமும் கேட்டு விட்டான். டேய், சாப்பிட போறேன், நீ சாப்பிட்டியா என்றான். இதுதான் சரியான நேரம். நான் சாப்பிடவில்லை என்று சொன்னால் அண்ணன் தன்னுடன் என்னை அழைத்துச் செல்வான் என்று நினைத்தான். இல்லண்ணா, நானும் இன்னும் சாப்பிடவில்லை, வேலை செய்ததில் நேரம் போனதே தெரியவில்லை என்றான். நந்தனோ, சரி வா, ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வரலாம். ஆகாஷ்க்கு ஒரே ஆனந்தமாக இருந்தது. உள்ளுக்குள் நான் நினைத்தது நடந்துவிட்டது என்று எண்ணியவன் தன் அண்ணனுடன் நந்தினியை காண ஆவலாக சென்றான். நந்தன் கார் ஓட்டிய வேகத்தில் ஆகாஷ்க்கு உயிர் பயமே வந்துவிட்டது. அண்ணா, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க என்று கேட்டான். இல்ல ஆகாஷ், அது ஒண்ணு இல்ல என்று சமாளித்தான். ஆகாஷ்க்கு தான் சற்று எரிச்சலாக இருந்தது. பொண்டாட்டிய பாக்குற ஆசையில எவ்வளவு வேகமா காரை ஓட்டுகிறான், கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். ஆனால் ஆகாஷ் நினைத்தது ஏதாவது நந்தனுக்கு கேட்டிருந்தால் அவன் என்ன ஆவானோ. கார் வீட்டிற்கு நுழைந்தது. வேகமாக இறங்கினான் நந்தன். ஆகாஷும் அவனுடன் சேர்ந்து இறங்கினான். இருவரும் ஒன்றாக வீட்டிற்குள் வந்தனர். ஆகாஷ் கீழே உள்ள டைனிங் ஹாலுக்கு செல்லாமல் நந்தனுடன் மாடிப்படி ஏறினான். நந்தன் தன் பின்னே தன் தம்பி வருவதை பார்த்தவன், இவன் எனக்கு இப்போ மேல வரான், என்னவா இருக்கும்? ஓ, ஒருவேளை வந்தனாவை பார்க்க வரானோ என்று நினைத்தான். ஆனால் அவன் நினைப்பது தவறு என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் அறைக்கு சென்று கதவை திறக்கப் போகின்ற போதுதான் ஆகாஷ் அவன் பின்னால் இருப்பது தெரிந்தது.
நீ என்னடா பண்றீங்க என்றான். அண்ணா, நீங்க தானே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொன்னீங்க, அதான் நானும் நந்தினி கையால் சாப்பிடுவதற்கு வந்து விட்டேன் என்றான். ஆகாஷின் கன்னத்தில் பலார் என்ற ஒரு அறை விழுந்தது. ஆகாஷிற்கு வாங்கி அடியில் பொறி கலங்கி பூமி சுழன்றது. அண்ணா, எதுக்கு இப்ப அடிச்சுங்க என்றான். எதுக்கா? என்னடா என் பொண்டாட்டி பேர் சொல்ற? அவ உனக்கு அண்ணி, அது ஞாபகம் இருக்கட்டும் என்றான். அண்ணா, நான் வந்தனாவின் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் நந்தினி என்று கூற வந்தவன் நந்தனின் கோபமான முகத்தை பார்த்து அண்ணியை பெயர் சொல்லிதான் அழைப்பேன். அதே பழக்கத்தில் அப்படியே சொல்லிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். நந்தனும் ஆகாஷை பார்த்து, ஆகாஷ், அது பழைய கதை, அதை மறந்துவிடு. இனி அவள் உன் அண்ணி. அண்ணி என்ற வார்த்தை தவிர வேறு ஒரு வார்த்தை நீ சொல்லவும் கூடாது. வேறு ஏதும் என் காதில் இனிமேல் கேட்கவும் கூடாது. இவனை ரூமிற்குள் எப்படி நான் அனுமதிப்பேன் என்று நினைத்தான். ஆகாஷிடம் ஏதோ தவறு இருப்பது போல் தோன்றியது நந்தனுக்கு. சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவன், ஆகாஷ், நீ போய் கீழே சாப்பிட்டு விட்டு வெயிட் பண்ணு, நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் பதிலை எதிர்பாராமல் ரூமிற்குள் சென்று கதவை சாற்றிவிட்டு தாளிட்டான். ஆகாஷ்க்கு மனம் எரிமலையாய் வெடித்தது. அண்ணா, என் திருமணத்தில் தான் நீ நந்தினியை பார்த்து திருமணம் செய்து கொண்டாய். நான் வந்தனாவை திருமணம் செய்து கொண்டதற்கு காரணமே நந்தினிதான். நந்தினிக்காகத்தான் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். நந்தினியை நான் எனக்கு சொந்தமாக்குவேன். நந்தினியை சொந்தமாக்கி என்னை அவமானப்படுத்திய உன்னை நான் பழி வாங்குவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் மனதுக்குள். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் கீழே சென்று சாப்பிட ஆரம்பித்தான். ரூமிற்கு வந்தவன் நந்தன் நந்தினியை தேடினான். அவள் சோஃபாவில் படுத்திருப்பது தெரிந்தது. டைனிங் டேபிளை போய் பார்த்தான். மதிய உணவு செய்தது இருந்தது. காலையில் செய்த டிஃபனும் இருந்தது. அதை பார்த்தவனுக்கு காலையில் இவள் சாப்பிடவில்லையா என்று தெரிந்தபோது மனது வலித்தது. என்னால் அவள் சாப்பிடாமல் இருக்கிறாளோ? எனக்கு எவ்வளவு பாசமாக உணவை ஊட்டிவிட்டாள் என்று நினைத்தான். நேராக ஹாலிற்குள் வந்தான். நந்தினியின் பக்கத்தில் அமர்ந்தான். அவளோ நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்ப மனம் வரவில்லை. அவளது தலையை தன் மடியில் எடுத்து வைத்தான். அவன் தொடுகையில் ஏதோ உணர்ந்தவள் கண் திறந்து பார்த்தாள். அவள் முகத்தருகே நந்தனின் முகம் தெரிந்தது. அவனை பார்த்ததும் உடனே எழுந்து கொண்டாள். அவனுக்கோ மீண்டும் கோபம் துளிர்விட்டது. எதுக்குடி இப்போ எழுந்த என்று கேட்டவன் நந்தினியின் முகத்தை பார்த்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். நந்தினியை பார்த்து,